Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்திலே யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். இவன் ஆசீர்வதிக்கிற அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள் நமக்கு தெரிய வருகிறது. அந்த 3 காரியத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 1, கிருபை நமக்கு எவ்வளவு தேவை, தேவனுடைய கிருபை ஒவ்வொரு மனுஷனுக்கு எவ்வளோ தேவைங்கிறத இங்கே யாக்கோபு தன்னுடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறான். தேவனுடைய கிருபை உங்களுக்கு எனக்கு எவ்வளோ தேவைங்கிறத யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்துருக்கீங்களா? என்றைக்காது சிலர்லாம் இதை யோசிக்கிறது கிடையாது பாருங்கள். அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன் சாமர்த்தியத்திலே வாழ்ந்துடலாம், ஏன் இதே போதும், என் அறிவே போதும், என் பலனே போதும், என் இதே போதும், நான் பார்த்துக்கிறேனாக்கும் அப்படின்னா. மனுஷனானவன் தன்னுடைய சொந்த அறிவை கொண்டு ஆற்றலை கொண்டு தன்னை சார்ந்து வாழும்படியாக உண்டாக்கப்பட்டவன் அல்ல. அவன் கடவுளுடைய கிருபையினால் வாழ வேண்டியவன், அப்படி உண்டாக்கப்பட்டவன் என்கிறதை எண்ணி பார்க்க வேண்டும். ரெண்டாவது காரியம், இந்த கிருபையை தனிப்பட்ட அனுபவமாய் ஒருவன் பெற வேண்டும். இந்த கிருபை உங்களுக்கு உண்டாயிருக்குதா? பெற்றிருக்கிறீங்களா? அனுபவிச்சிருக்கிறீங்களா? கிருபை தேவைங்கிறது ஒரு டாக்டரின் மாதிரி பாருங்கள். தேவைன்னு சொன்னோன்னா ஆமாம் தேவை, ஒன்றுமே கிருபையை பற்றி ஒன்றும் அனுபவம் ரீதியாக தெரியாதவங்க கூட சொல்லுவாங்க, கடவுளுடைய கிருபைங்க, கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் கடவுளுடைய அந்த கிருபையை மெய்யாகவே அனுபவித்து பார்த்துருக்குறோம்னு கேட்டால் நிறைய பேர் அனுபவித்து பார்த்தது கிடையாது. கிருபை தேவைன்னு சொல்கிறவங்க அநேகம், ஆனால் கிருபை அனுபவித்து பார்த்தவர்கள் குறைவு. 16ஆம் வசனத்தில் பாருங்கள், இந்த கிருபையை அனுபவித்து பார்க்க வேண்டும் என்கிறத திட்டவட்டமாக யாக்கோபு இங்கே குறிப்பிடுகிறார். ஆசீர்வாதத்தை கூறும்போது 16ஆம் வசனம் 15 என்ன சொல்கிறாரு? என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எனக்கு மெய்ப்பனாயிருந்த தேவனும் எல்லா தீமைக்கு நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக அப்படிங்கிறார். தூதனானவர்னா யாரை சொல்கிறான்? எல்லா தீங்குக்கு என்னை மீட்ட தூதனானவர்னா அவனுக்கு எப்படி தெரியும்? எந்த தூதன் எப்போ வந்து மீட்டார்? கண்டிப்பாக பெனியலில் நடந்தது இவனுக்கு ஞாபகம் வருது. அங்கே என்ன நடந்தது? ராம் முழுக்க போராடினா, அங்கே தேவனோட போராடினான். அந்த தேவ தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது தேவ தூதன் இல்லை, அங்கே போராடினது தேவனே. தேவனே மனுஷ ரூபத்திலே பல்வேறு நேரங்களிலே சில முக்கியமான காலகட்டங்களிலே ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பெரிய ஆபத்தான நேரங்களிலே இப்படி தேவனானவர் தேவனுடைய தூதனாக அல்லது ஒரு மனுஷனாக காட்சியளித்து அங்கே உதவுகிறதை வேதவசனத்தில் பல்வேறு இடங்களிலே பழைய ஏற்பாட்டில் நான் வாசிக்கிறோம். இதுக்கு ஒரு பெயர் இருக்குது, தியாஃபனின்னு வாங்க ஆங்கிலத்தில். தியாஃபனின்னா தேவன் காட்சி அளிக்கிறது மனுஷனுக்கு. தேவனே வந்து பல்வேறு விதங்களில் மனுஷனுக்கு காட்சி அளிக்கிறது. அப்போ அந்த காட்சி அளித்தவர் அந்த தேவ தூதனானவருங்கிறது வந்து தேவன்தான் எப்படி தெரியும் அவனுக்கு? தேவன் தான் சொல்கிறான் அவன். நீங்கள் கேட்கலாம், என்ன தேவதூதனானவர்னு தானே சொல்கிறான், தேவதூதன் தானே வந்து எல்லா தீங்குக்கு நீங்களாக்கி மீட்டார். நல்லா கவனிங்க, மறுபடியும் வாசிக்கிறேன் 15லேருந்து. யோசேப்பை அவன் ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், யார்? ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எனக்கு மெய்ப்பனாயிருந்த தேவனும். இல்லையா? அந்த ஆதரித்து வந்தங்கிறது கிரேக்க மொழியில் மெய்ப்பன்ற வார்த்தையே வருதாங்க. ஆதரித்து வந்த தேவனும் அல்லது மெய்ப்பனாயிருந்த தேவனும், அப்புறம் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். அப்போ அங்கே தேவனும் தேவனும்னு சொல்லியிருக்கிறது வந்து வேறு யாரும் இல்லை, இந்த தூதன் தான். அந்த தேவன் தான் இந்த தூதனாக காட்சியளிக்கிறார். அவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த தூதன் தான்
பெனியேலில் ராம் முழுதும் இவனோடு போராடி இவனை கடைசியில் ஆசீர்வாதத்தாலுடைய உண்மை விடேன்னு சொல்லி இவன் ஒத்த காலில் நின்று ஆசீர்வாதத்தை வாங்கினான் பாருங்க. அப்போ ஆசீர்வாதத்தவர் இவர் தான். அவனுக்கு புரிஞ்சுக்கிச்சு தேவனே தான் இவர், அவரே தான் ஆசீர்வதித்தார்ன்றது புரியுறது. அப்படி ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு அனுபவம், தேவனுடைய கிருபையை அனுபவ ரீதியாக அனுபவித்து பார்க்குற ஒரு அனுபவம் கிடைக்கும்போது, எப்படி அனுபவிக்கும்போது அன்றைக்கி அவன் அனுபவிச்சது தேவனுடைய கிருபை. திரும்பி போகிறான் 20 வருஷத்துக்கு பிறகு தன் தகப்பன் வீட்டுக்கு. வழியில் அவனுடைய சகோதரன் எதிர்கொண்டு வர்றான் 400 பேரை கூட்டிக்கிட்டு. கேள்விப்பட்டு பயந்து போய் கலங்கி போய் அன்றைக்கி நைட்டு தான் இந்த சந்திப்பு ஏற்படுகிறது, இந்த தெய்வீக சந்திப்பு ஏற்படுகிறது. அப்போ தான் போராடுகிறான் ராம் முழுதும். கடைசியில் அவனுக்கு தெரியுது இவர் தேவனே அப்படின்னு சொல்லி தேவனோடையே போராடி இருக்கான். அன்றைக்கி அவனுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடாக வந்து கிடைக்குது. கடவுள் அவனுக்கு காமிச்சாரே, இவ்வளோ நாள் நீ வந்து அவனையும் எடுத்து போராடலை, என்னை எதிர்த்து போராடிட்டு இருக்க, என் சித்தத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கிற, என் வழிகளை எதிர்த்து போராடிட்டு இருக்கிற, என் எண்ணங்களை எதிர்த்து போராடிட்டு இருக்கிற, நான் உனக்காக வச்சுருக்கிற நோக்கத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறேன்னு காமிக்கிறார். அவனுக்கு காமிச்சு வாழ்க்கை மாற்றப்பட்டவனாகி யாக்கோப் என்கிறவன் இஸ்ரவேலாக மாறினான் என்று பார்த்தோம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நடந்திருக்குதா? ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவம் வேணும். நாம் உணர்கிற அனுபவம், ஐயோ இவ்வளோ நாள் நான் கடவுளை எதிர்த்து போராடி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் வேறு விதமாக வாழ்கிறதுக்காக முயற்சி எடுத்து கடவுளை எப்படியாவது வாழ்க்கையிலேருந்து தள்ளிடணும், இவர் சொல்கிறத செய்யக்கூடாது, நான் என் வழியில் போகணுன்றதுக்காக தான் முயற்சி எடுத்து வாழ்ந்து வந்தேன். இது பெரிய தவறை செஞ்சிட்டேனே, தேவனை எதிர்த்து போராடினே அப்படின்னு சொல்லி, அப்படி போராடினவன் தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து வெளியேற்றுறதுக்காக போராடினவன் கடைசியில் அவரை பிடிச்சிட்டு தொங்குறான். ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன், போகமாட்டேன் நான் என்றான். போக விடும்ன்றார். சொல்கிறாரு விடிய போதுப்பா போகிறேன் நான் என்றார். இல்லை, ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன். இவன் அது பின்னால் இது பின்னால் ஓடினான். அந்த ஆசீர்வாதத்தை திருடி வாங்கிடலான்னுலாம் பார்த்தான் அவங்க அப்பனுடைய ஆசீர்வாதத்தை. இப்போ சொல்கிறான் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, யார் என்ன எதுவும் சொல்ல ஆசீர்வதிக்க வேண்டியதில்லை, அவங்கள்ட்ட இருக்கிறது வேண்டியதில்லை, இவங்கள்ட்ட இருக்கிறது வேண்டியதில்லை, அதை பிடுங்கணும், இதை கவுக்கணும், அதை சம்பாரிச்சிடணும், இதை எடுத்துடணும், அதெல்லாம் என்னுடைய நோக்கம் இல்லை, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை, நீர் கொடுக்கறது தான் எனக்கு தேவை, உம்மிடத்திலிருந்து தான் எல்லாம் வருது, ஆசீர்வாதத்தின் ஊற்றும் காரணரும் நீர், உண்மை நான் பற்றி கொள்கிறேன்னு வந்தான் பாருங்க. அதுதான் நாங்கள் நடந்த பெரிய மாற்றம். அப்போ இப்படி ஒரு என்கவுண்டர் நடக்கும்போது 2 காரியங்கள் அங்கே நடக்குது. ஒன்று என்ன, ஒரு மனுஷன் உணர்கிறான், ஐயோ நான் கடவுளை எடுத்து போராடிட்டேன், நான் ஒரு முட்டாள், நான் ஒரு இந்த ஆடு மாதிரி வழி தெரியாமல் இப்படி கர்த்தரை எதிர்த்து போராடி என் வாழ்க்கையில் நேரத்தை வீணாக்கிட்டேன், ஒரு ஸ்டூப்பிட் பர்சனாக, அறிவுகட்ட ஒருவனாக நான் இருந்து விட்டேனே, என் வாழ்க்கையை எனக்கு எவ்வளோ சிறந்த முறையில் வாழணுமோ அப்படி வாழணும்னு தான் யோசித்தேன் ஒழிய கடவுள் என்ன நடத்துவார், கடவுள் என்ன வச்சிருக்கிறாரு, அவர் உயிர் மூச்சை கொடுத்துருக்கிறாரு, என்ன உலகத்தில் வச்சுருக்காரு, எதுக்காக வச்சுருக்காருன்னு அவரை கேட்க வேணாமா, அதெல்லாம் யோசித்ததே கிடையாது. அதனால் வழி தப்பி போன ஆடு மாதிரி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒன்றும் விளங்காமல் இந்த ஆடு காணாமல் போன ஆடு மாதிரி நாம் இருக்கிறோமே அப்படின்னு a man sees his lostness. யாக்கோபு அதை தான் பார்த்தான், தான் காணாமல் போன ஆடு மாதிரி இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கையில் வழி தெரியாமல் இருக்கிறோமே, வாழ்க்கையில் எதையோ தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு அதை அடையணும், இதை பெறணும், இதை அடைஞ்சிடணுமாக்கும், இப்படி ஆயிடணுமாக்கும், அப்படி ஆயிடணுமாக்கும் யோசித்து இதுக்கு தந்திரம் மந்திரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தோமே. எல்லாத்துக்கும் ஊற்றும் காரணமாக இவர் இருக்கிறாரு, இவர் தயவு இல்லாமல் ஒன்றுமே நடக்காதே, இவர் கிருபை இல்லாமல் ஒன்றும் நடக்காதே அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்திருக்குது. அது ஒன்று. 2 காரியம் நடக்கணும் இந்த மாதிரி ஒரு கிரேஸ் என்கவுண்டர் வரும்போது. 2 காரியம். ஒன்று இது நடந்திருக்கா, இது 2வது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை புதுவிதமாக அறிந்து கொள்ளுகிறான். தேவன் ஏதோ வந்து வெறும் ஒரு லா கிவர் மாதிரி கிடையாது. அவர் வந்து எந்தெந்த ரூல் வா இதன்படி நட, இப்படி இப்படிலாம் செய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர் அல்ல. இஸ் நாட் அ ரிமோட் லா கிவர் who's far away from us, just tells us and gives us laws. ஏதோ தூரமாக இருந்துக்கிட்டு இந்தப்பா எழுதி கொடுத்துறேன் 1 2 3 4 5 6 படிச்சுக்க, இதன்படி செய், கரெக்டாக அப்போ ஒழுங்காக இருப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர் அல்ல. அவர் மெய்ப்பர்.
அவர் கூடயே வர்றவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவனை ஆசீர்வதிக்கும் போது அவன் முதல்ல போராடுறான் பாருங்கள், எதிர்த்து போராடுறான், ஆண்டவர்கிட்ட எதிர்த்து போராடுறான். அவனை எப்படி வழிக்கு வர வச்சார் தெரியுமா? தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். லேசாக அவன் தொடையில் தொடுறாரு பாருங்கள், சுளுக்கி அடிச்சு தொடை டிஸ்லோகேட்டாக ஆகிடுச்சுன்றாங்க. நொண்ட வேண்டியதாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு கால் பாதிக்கப்பட்டுருச்சு. அவர் தொட்டதில் அடிக்கல, அவனை தொட்டதில் அப்படி ஆகிடுச்சு. அப்போ எதுக்கு தொட்டார்? இவனை பாதிக்கணும்னு தொடலை, இவனை கெடுக்கணும்னு தொடலை, இவன் காலை ஒடிக்கணும்னு தொடலைங்க. எதுக்கு தொட்டார்? இவர் யாருன்னு அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? எதிர்த்து போராடிட்டு இருக்கிறானே, யாரோ ஒரு சாதாரண மனுஷன் நினச்சி எடுத்து போராடிட்டு இருக்கிறான். தொடுறாரு. அப்போ தான் விளங்குது, ஐயோ இவர் சர்வ வல்லமுள்ள தேவன். தொட்டதுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு நசுக்குனா என்ன ஆகும்? நம்ம தேவனை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறேன்னு வழிக்கு வர்றான். அப்புறம் தான் அப்போ அவனுக்கு புரியுது, இவர் நல்லவர், இவர் என்னை நேசிக்கிறார், எனக்கு உதவ விரும்புகிறார், என் அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காக தான், என் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் என்னை அப்படி தொட்டார். என் காலை சுழுக்க வச்சதே அப்போ தான் நான் கவனிப்பேன், இல்லைன்னா எங்கே கவனிக்கிறேன் நான். அது கூட அவருடைய அன்பின் நிமித்தமாக தான் தொட்டார். ஆகவே இவர் எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு ராஜா மாதிரி சட்டத்தை கொடுத்து அனுப்புகிறவர் இல்லை, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த சட்டத்தின்படி நடன்னு. என்னை நடத்துகிறவர், வழி நடத்துகிறவர், போஷிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். என் கவனத்தை ஈர்ப்பதற்கு ரொம்ப முயற்சி எடுத்து என் கூட போராடி, அதான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு இல்லையா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் இல்லையா, அந்த வெள்ளம்லாம் ஜனங்களை அழிக்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவை சொல்கிறார், இனிமேல் இவர்களோட போராட மாட்டேன் இனிமேன்றார். ஏன்னா போராடி அவன் கேட்கல, போராடுறார் மனுஷனோட. இன்றைக்கு அநேகரோட கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார், அவருடைய உள்ளத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். தன்னுடைய வழியில் போயிட்டுருக்கிற மனுஷனோட போராடுகிறார், தன் பக்கம் இழுப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார். அவர் கெட்டவர் இல்லை, உங்களை போட்டு உருட்டி பெரட்டுறதுக்கு வரல. அவர் உங்கள் கவனத்தை ஈர்க்கும்படியாக வந்திருக்கிறார், போராடி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஒரு பெரிய அனுபவத்தை படுறான். இப்போ 2 அனுபவம். ஒன்று, அவன் ஒரு காரியத்தை உணர்கிறான், தான் முட்டாள்ன்றதை உணர்றான், இவ்வளோ நாள் கர்த்தரை எடுத்து போராடினன்றதை உணர்றான். இன்னொன்று, இவர் நல்லவர், இவர் மெய்ப்பர், இவர் என்னுடைய தேவன், என் கூடயே வர்றாரு, என் கவனத்தை ஈர்க்கிறதுக்கு என் கூட எவ்வளோ போராடுறாரு, எனக்காக எவ்வளோ செய்ய விரும்புகிறார் இவர் என்கிறதை அவன் உணர்கிறான். சரி, இந்த 2 அனுபவம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஒரு ஆழமான அனுபவம் என்ன, நான் காணாமல் போன ஆடு மாதிரி வழி தப்பி திரிந்த ஒரு மனுஷனாய் நான் இருக்கிறேன். எனக்கு கடவுளுடைய கிருபை தேவை. இந்த வழி தப்புன வாழ்க்கையிலிருந்து மாறி நான் அவர்கிட்ட அவரோட சேர்ந்து இந்த ஆசீர்வதிக்கிற தேவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்காக இவ்வளோ அக்கறைப்படுகிற தேவன், என்னை வழி நடத்த விரும்புகிற தேவன், எனக்காக நோக்கங்களை வைத்திருக்கிற தேவன், இவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று மனுஷன் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இல்லையா? சரி.